ஹோமியோபதி இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தருமா? நான் இன்னைக்கு என்னுடைய ஒரு பேஷண்ட்டோட கேஸ் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதிக் ஹீலிங் ஜர்னி டே 2. ஒரு நாள் ஈவினிங் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னுடைய பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவியர் ஒரு ஸ்டோன் பெயின் இருக்குது, வித் வாமிட்டிங்கோட இருக்குது. அவர் காலையிலேருந்து ரெக்கரண்டாக பெயின் சஃபர் ஆகிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு காலையில் 10 o'clock அவங்க சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார் 10 mm அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, பிளாடர் கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது, பிளாடருக்கும் யூரிட்டருக்கும் அந்த இதில் இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், நான் ஒரு மெடிசன் தரேன், எவ்ரி 1 hour அந்த மெடிசன் எடுத்துகிட்டே இருங்க, தூங்குறது வரைக்கும். நாளைக்கு காலையிலக்குள்ளே ஒரு பெயின் குறையில, சேம் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்காரு, வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகிறனா சர்ஜரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெயின் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லனா வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நைட் ஒரு 1 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப ஹாப்பியாக கால் பண்ணுறாங்க. சார், ஸ்டோன் எலிமினேட் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப நன்றின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, ஒரு 10 mm ஸ்டோனு நம்மளோட வழியாக யூரிட்டர் வழியாக வெளியே வருதுன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக, ஒரு ப்ரெக்னன்சி பெயின் அளவுக்கு பெயின் வரும். ஆனால் வித்தவுட் எனி பெயின் ஹோமியோபதிக் மெடிசன்ஸால் அந்த கல்லை வெளியே எலிமினேட் பண்ண முடியுது. நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோனுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, 0.5 அப் டு 10 mm இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் உங்கள் நியர்பை இருக்கிற எனி ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட மெடிசன் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரிலீஃப் ஆகலைன்னா நீங்கள் போய் தாராளமாக சர்ஜரி பண்ணிக்கிங்க. ஏன்னா சர்ஜரி பண்ணுறது மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. நாளைக்கு யாருக்கு ஹோமியோபதிக் மெடிசன் ஒர்க் ஆகும், யாருக்கும் ஒர்க் ஆகாது, டே 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.